Very good morning. Today topic 11th physics வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3ல எக்ஸாம் சம் 3.6 கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? பொசிஷன் வெக்டர் r வெக்டர் வந்து 3d i cap plus 5d square j cap plus 7k cap. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the direction இந்த பொசிஷன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல பயணிக்குது என்பதை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப dv by d v is equal to dr by d d by dt into r v is equal to d by dt. இந்த r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3d i cap plus 5d square j cap plus 7k cap. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நார்மலா t மட்டும் இருந்துச்சுன்னா அது 1. அப்ப 3 into 1 i cap plus இந்த t ஸ்கொயர் இருக்கு. இந்த t ஸ்கொயர் எப்படி எழுதுறது அப்படினு பாத்தீங்கன்னா t ஸ்கொயர் is equal to 2d1 எப்படினா n into x power n minus 1 இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணனும். ஒரு சம் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. t power 5 அப்படினா 5t power 4 இந்த மெத்தட்ல நீங்க எழுதணும். அப்ப இங்க 5t ஸ்கொயர் இருக்கு. 5 into t j cap plus இங்க t இல்லாதனால 0. அப்ப v is equal to 3i cap plus 5 into 2 10 t j cap. இது வெலாசிட்டி. இப்போ ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். a is equal to t by dd into v t by dd v ஓட வேல்யூ 3i cap 10t j cap. அதே மெத்தட்ல ஃபாலோ பண்றோம். a is equal to இது வந்து பாத்தீங்கன்னா t இல்ல அப்ப 0 பிளஸ் இங்க 10 இங்க t இருக்கு அப்ப 1 j cap. a is equal to 10 j cap. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல பயணிக்குது அப்படினு பாத்தீங்கன்னா j cap பண்றதுனால இது வந்து y டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆகுது. இந்த ஃபைனல் ஆன்சர் y டைரக்ஷன்ல ஃபோர்ஸ். Thank you.